தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அந்த வரிசையில் திருவண்ணாமலையில் திமுக பொறுப்பாளரும் அவர் மனைவியும் எரித்து கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது பற்றிய விவரம் வருமாறு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பக்கிரிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல், வயது 50, திமுக நிர்வாகி. பக்கிரிப்பாளையம் ஊராட்சி திமுக வார்டு தேர்தல் பொறுப்பாளராக பணியாற்றி வந்தார். சக்திவேலுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி தமிழரசி, அவருக்கு 3 மகன்கள் உள்ளனர். 2வது மனைவி அமிர்தம், வயது 45. சக்திவேலின் போக்கு சரியில்லாததால் முதல் மனைவி தமிழரசி பிரிந்து சென்று விட்டார். 3 மகன்களையும் தன்னுடனே அவர் கூட்டிச் சென்று விட்டார். 2வது மனைவி அமிர்தமும் ஏற்கனவே திருமணமானவர்தான். கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில்தான் சக்திவேலுடன் தொடர்பு ஏற்பட்டது. கணவர் மற்றும் 3 பிள்ளைகளை தவிக்க விட்டு சக்திவேலை அமிர்தம் திருமணம் செய்தார். சக்திவேல் அரசியல் தவிர நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயமும் செய்து வந்தார். நிலத்தின் ஒரு பகுதியில் சிறிய குடிசை வீடு கட்டி 2வது மனைவி அமிர்தத்துடன் வசித்து வந்தார். இருவரும் நேற்றிரவு வழக்கம் போல தூங்கினர். இன்று அதிகாலை வீடு தீப்பற்றி எரிவதைக் கண்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சிறிது நேரத்தில் வீடு முழுவதும் சாம்பலானது. சக்திவேல், அமிர்தம் இருவரும் தீயில் கருகி பரிதாபமாக இறந்தனர். தகவல் அறிந்து போலீசார் விரைந்து சென்றனர். வீட்டின் கதவு வெளிப்பக்கமாக பூட்டப்பட்டிருப்பதை பார்த்து போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். 2 சடலங்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். சக்திவேல், அமிர்தம் வீட்டில் இருப்பது தெரிந்துதான் வெளியே பூட்டிவிட்டு தீ வைத்துள்ளனர் என போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. அரசியல் ரீதியாக எழுந்த முன் விரோதத்தில் அவர் கொல்லப்பட்டாரா அல்லது குடும்ப பிரச்சினை காரணமா என போலீசார் விசாரிக்கின்றனர். அமிர்தம் 3 குழந்தைகளை விட்டுவிட்டு சக்திவேலுடன் வந்ததால் அவர் குடும்பத்தைச் சேர்ந்த யாராவது வீட்டுக்கு தீ வைத்தார்களா அல்லது முதல் மனைவி தமிழரசி தரப்பில் யாராவது இந்த வேலையை பார்த்தார்களா எனவும் சந்தேகம் எழுந்துள்ளது. எல்லா கோணங்களிலும் விசாரணை நடந்து வருவதாக போலீசார் கூறினர். பூட்டப்பட்ட வீட்டினுள் திமுக நிர்வாகியும் அவரது 2வது மனைவியும் மர்மமான முறையில் தீயில் கருகி இறந்து கிடந்த சம்பவம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது.